Welcome to this program. Today we are going to give information about the assistant professors in government colleges, the post call for. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு ஹோல் சிலபஸையும் கவர் பண்ணுறதுக்கு எங்களோட 4 புக் இருக்குது. இந்த முதல் புக்கு இதுதான் வந்து ஸ்டடி மெட்டீரியல். இந்த ஸ்டடி மெட்டீரியலில் வந்து யூ ஹாவ் தட் இஸ் 80% ஆஃப் தி சிலபஸ், 85% ஆஃப் தி சிலபஸ் வில் கவர். டோட்டலாக சொன்னோம்னா 2 புக்கு வந்து 100% கவர் ஆகும். அதுக்கடுத்து திஸ் இஸ் வால்யூம் 3. இந்த வால்யூம் 3ல் என்ன இருக்குன்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், எல்லாமே இருக்கும். இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே பழைய பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஆர், கேட்டில் உள்ள கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே இதில் ஆன்சர் இருக்குது. கஷ்டமான கொஸ்டின் எடுத்து ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். It is volume 4 and this is volume 5. The volume 4 பொறுத்தவரையில் பிஜிடிஆர்பி சிலபஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்குள்ள சிலபஸில் உள்ள நிறைய டாபிக் இதில் கவர் ஆகிருக்கு. இது வந்து ஸ்பெஷல் டாபிக்ஸ். வால்யூம் 5 வந்து என்னென்னா ஸ்பெஷல் டாபிக் லைக் மெடிசினல் கெமிஸ்ட்ரி, சுப்ராமாலிகுல், கிரீன் கெமிஸ்ட்ரி, நான் கெமிஸ்ட்ரி, இப்படி கடைசியில் 9வது 10வது யூனிட்டில் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் டாபிக்ஸினுடைய key points as well as multiple choice questions are given. இந்த புக்கில் இருந்தும் டிஆர்பியில் நிறைய கேட்டிருக்காங்க. யூ கம்பேர் தி சிலபஸ் வித் பிஜிடிஆர்பி as well as காலேஜ் டீஸ் ப்ரொஃபஸர்ஸ். காலேஜ் டீஸ் ப்ரொஃபஸருக்கு சிலபஸ் வந்து கம்மி, பிஜிடிஆர்பிக்கு வந்து அதிகம். அதனால் பிஜிடிஆர்பியுடைய சிலபஸோடு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிலபஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ரெண்டாந்திரம் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் தான். அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் 1.5 மார்க்ஸ், அப்போ 150 மார்க்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. எப்படிங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். அதனால் ஃபுல் கவர், உங்களோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சிலபஸை ஃபுல் கவர் பண்ணுறதுக்கு எங்களோட 4 புக்ஸ் அவைலபிள். கெமிஸ்ட்ரிக்ஸ் வந்து 4 புக்ஸ் அவைலபிள் அண்ட் இட் கவர்ஸ் 10. அடுத்து இப்போ கால்ஃபார் பண்ண அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் காலேஜஸுக்கு கால்ஃபார் வந்திருக்கு. இதுக்கு வந்து 2708 சீட் இருக்குது. எல்லாத்துலேயும் சேர்த்து ஆல் சப்ஜெக்டில் 61 சப்ஜெக்டில் 2708 சீட் இருக்குது. ஆனால் ஸ்கேல் ஆஃபே வந்து நல்ல ஸ்கேல் ஆஃபே ₹57,700 to 1,82,400. உங்களுக்கு இந்த போஸ்ட் கிடைக்கும்போது, இந்த ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுடைய சம்பளம் 3 lakhsக்கு மேலே இருக்கும். நீங்கள் அட் தி டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் ஆஃப்டர் 25 years எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட் எ சேலரி ஆஃப் 3 lakhs. இப்போவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 1 lakh சேலரி வாங்குவீங்க. டிஏ எல்லாத்தையும் சேர்த்தா 1 lakh வாங்குவீங்க. இனிமேல் வரக்கூடிய நியூ ஸ்கேலாக போய் பார்க்கும்போதே உங்களுக்கு 1 தாண்டிடும். ஆனால் கெமிஸ்ட்ரியில் என்ன வேக்கன்சி இருக்குது, எல்லா வேக்கன்சியும் சேர்த்தா 195 சீட்ஸ் இருக்குது. அதாவது 1995 சீட்டு தான் பிஜி அசிஸ்டண்டில் இருந்தது. அதில் கெமிஸ்ட்ரிக்கு இதே அளவு தான், 211 அவ்வளோதான். 195 சீட்டு. இப்போ உதாரணத்துக்கு 2700 செட்டுக்கு வந்து 2 லட்சம் பேர் போட்டி போட்டாங்க, 1,96,000 பேர் போட்டி போட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குது, செட்டுங்கிற மினிமம் குவாலிஃபிகேஷன். அப்போ கெமிஸ்ட்ரியில் செட்டோ அல்லது பிஹெச்டியோ முடித்தவங்க நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5,000 to 6,000 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க கம்பேர் வித். அதனால் 20,000 பேரோட போட்டி போட்டதுக்கும் ஒரு 6,000 பேரோட போட்டி போட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்ட் கிடைச்சிடும். 150 மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால கெமிஸ்ட்ரியை நீங்கள் நல்லா பிடிச்சாலே உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இன் த செகண்ட் இன்ஃபர்மேஷன், நோட்டிஃபிகேஷன் வந்து 16/10/2025 விட்டுருக்காங்க. என்னுடைய எப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலான்னா 27/10/2025 சப்மிட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோட் 10/11/2025, நவம்பர் 25 10ஆம் தேதிக்குள்ளே அது முடியணும். எடிஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கூடிய அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா 11/11/2025 to 13/11/2025 கூட நீங்கள் என்ன செய்யலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
டேட் ஆஃப் எக்ஸேஷன் டென்டேட்டிவாக 20/12/2025 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. டேட் ஆஃப் என்ட்ரி வந்து வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர். இதுதான் டோட்டல் ப்ரோக்ராம் ஃபார் த வேக்கன்சிஸ் இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். இதுதான் இந்த டைம் டேபிளை வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு. அடுத்து என்ன குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை என்னென்னா, எம்எஸ்சி டிகிரியில் 55% இருக்கலாம், ஒரு 5% ரிலாக்ஸேஷன் இருக்குது. டெட் எக்ஸாமினேஷன் வந்து டெட் செட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு இருந்து தான் குவாலிஃபை. பிஹெச்டி இருந்ததுன்னா செட் அவசியம் இல்லை. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வித் பிஹெச்டி இருந்ததுன்னா போதும், அவங்களும் அப்ளை கேன் பி அப்ளைடு. இதில் ஒரு இது இருக்குது, எம்ஃபில் டிகிரி வந்து 2009க்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறது இருக்குது. த ப்ரொசீஜர் ஃபார் அவார்ட் ஆஃப் எம்ஃபில் டிகிரி 2009க்கு முன்னால் இருந்ததுன்னா அவங்களும் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா தே கேன் அப்ளைடு. பட் தே மே பி எக்ஸம்டட் ஃப்ரம் நெட்டு செட் எக்ஸாமினேஷன். அவங்களுக்கு வந்து நெட்டு செட் எக்ஸாமினேஷன்லேருந்து எக்ஸம்ஷன் இருக்குது. அப்போ 3 குவாலிஃபிகேஷன் நல்லா குறைச்சிக்கணும். எம்எஸ்சி வித் செட் இருக்கணும், அல்லது எம்எஸ்சி வித் பிஹெச்டி இருக்கணும், அல்லது எம்எஸ்சி வித் எம்ஃபில் 2009க்கு முன்னதாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து செட்டு வந்து கம்பல்சரி இல்லை. இதுதான் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்ளையிங் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்க. பெரும்பாலும் செட். அதுக்கடுத்து இதில் வந்து 2 டைப் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இன்னொன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின். மொத்தம் 230 மார்க். டோட்டல் மார்க் வந்து 230. நல்லையா வச்சுக்கணும். முதல்ல எம்சிவி கொஸ்டின் போஸ்ட் கிராஜுவேட்டட் ஸ்டாண்டர்டில் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து அது எப்படி இருக்குன்னா எம்சி கொஸ்டின் தான் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் இருக்கும். மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்ல பார்ட் ஏ கம்பல்சரி இன் தமிழ் பேப்பர் இப்போ எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து 3 hours போகணுன்னு நடக்கும், எல்லாம் சேர்த்து 3 hours. அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 30 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 20 கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 20 × 2 40, 10 கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, டோட்டலாக 50 மார்க்கு. இதில் பாஸ் பண்ணால் தான், தமிழ் பேப்பரில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்ட்டி பி வந்து வேல்யூவே பண்ணுவாங்க. அதனால் இந்த 30 கொஸ்டின் தமிழ் பேப்பர் மல்டி சாய்ஸ் தமிழ் பேப்பரில் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இதில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கெமிஸ்ட்ரி பேப்பர்லேயும் மற்ற பேப்பர் பேப்பர் 1ல் உள்ள பார்ட்டி பி, பேப்பர் 2பிலாம் ஆன்சர் பண்ணுவாங்க. இது ஒன்று. செகண்ட் வந்து பார்ட் பி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லேயே பார்ட் பி. இது எப்படின்னா எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி. 100 கொஸ்டினையும் நீங்கள் எழுதணும். 100 கொஸ்டின் இருக்கும், 100 கொஸ்டினும் எழுதணும். எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி, தெர் இஸ் நோ சாய்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக 150 மார்க்ஸ். யூ ஆர் வெரி லக்கி. இப்போ இதே 150 மார்க்ஸ் தான், 150 கொஸ்டின் தான் தட் இஸ் பிஜி அசிஸ்டன்ட் எழுதுகிறாங்க. அவங்க ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. நீங்கள் 100 கொஸ்டின் எழுதினா போதும். அப்போ இதில் ஒரு 100, இது ஒரு 50, 150 கொஸ்டினுக்கு 3 hours எழுதணும். இந்த 30 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதனால் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 கொஸ்டினை நீங்கள் வந்து 2.5 hours ஈஸியாக எழுதிடலாம். அதனால் இட் இஸ் எ வெரி குட் சான்ஸு. யாருக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்களெலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். மார்க் வந்து 150. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இன் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து 150 மார்க் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் இருக்குது. இதில் நீங்கள் 1 hour நடக்கும், ஆஃப்டர்நூன் 1 hour நடக்கும். 1 SI டைப் கொஸ்டின் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ், 5 கொஸ்டின் கொடுத்து ஒரு கொஸ்டின் எழுதணும். மேக்ஸிமம் 300 words இருக்கும். அப்போ இதுக்கு 6 டாபிக் இருக்குது. அது வேறு மொத்தம் 5 கொஸ்டின் கொடுப்பாங்க. இந்த 5 கொஸ்டின்லேருந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதினா போதும். அந்த ஒரு கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. 1 SI டைப் கொஸ்டினுக்கு 50 மார்க்கு. அப்போ டோட்டலாக 150 + 50 200 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 மார்க் வச்சுருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்படின்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 2 மார்க்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 15 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது யாருக்கு ஃபேவர்னா, கெஸ்ட் லெக்சராக கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இட் இஸ் வெரி ஃபேவர். ஆனால் எந்த காலேஜில் ஒர்க் பண்ணாலும் யூஜிசி அப்ரூவ்டு இந்த காலேஜுக்கு வந்து இது எலிஜிபிள்னு சொல்லலாம். நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி,
அல்லது ப்ரைவேட் யூஜிசி அப்ரூவ்டு பை யூஜிசி அப்ரூவ்ட் பை இன்ஜினியரிங் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒன் இயருக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுக்குறான், மேக்ஸிமம் அப் டு 15 மார்க்ஸ். அதுக்கடுத்து வைவாவுக்கு வந்து 15 மார்க் கொடுக்குறான். இந்த வைவாவுக்கு வந்து என்ன செய்யறான், 15 மார்க் கொடுக்குறான். அப்போ டோட்டலாக 250 மார்க்ஸ் இருக்குது, 230 மார்க்ஸ் டோட்டலாக 230 மார்க்ஸ். சப்ஜெக்ட்டுக்கு 150, ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எஸ்ஐ டைப் வந்து 50, எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 அண்ட் வைவாவுக்கு வந்து 15. அப்போ 230 மார்க்குக்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இதில் மேக்ஸிமம் மார்க் எதில் இருக்குன்னா கெமிஸ்ட்ரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் இருக்குது. இதில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 150க்கு 140 வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா சிலபஸ் வந்து கம்மி, கம்பேர் வித் பிஜி அசிஸ்டன்ட் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் கெமிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி இருக்கலாம். அதனால் நீங்கள் பிஜி லெவலில் இருக்கிறதுனால நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டினை எதிர்பார்க்குறாங்க. இப்போ நடந்த செட் எக்ஸாம்லேயும் கொஸ்டின் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்தது. அதனால் உனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இட் இஸ் எ வெரி வேல்யூபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் த்ரூ திஸ் எக்ஸாமினேஷன். அது நல்ல மனசு வச்சுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 hours 4 hours நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினா சக்ஸஸ் பண்ணலாம். அடுத்து இதில் பார்ட் பியில் வந்து என்னென்ன டாப்பிக்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு கொஸ்டின் எழுதணும். அதாவது வந்து ஜெனரல் டாப்பிக்கில் வந்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிற ஒரு டாபிக் இருக்குது, இந்தியன் எக்கனாமிக் இருக்குது, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக் ஆஃப் தமிழ்நாடு, என்வாயர்மெண்டல் அண்ட் எக்காலஜி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இதில் நீங்கள் எதை எடுத்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து இந்த 5 புக்கு இருக்குது. இந்த 5 டாபிக், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் 6 இருக்குது. இந்த 6ல் நீங்கள் ஒரு 2 டாபிக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், 5ல் ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் இதனுடைய டீட்டெயில் வந்து பின்னால் கொடுக்குறேன். அதுக்கடுத்து இன்டர்வியூவுக்கு 15 மார்க் இருக்குது. இந்த 15 மார்க்கில் கண்டென்ட்டுங்கிறது whether the candidate present relevant and well organized subject material, presentation நல்ல இருக்கா அப்படின்னு இருந்ததுன்னா அவர் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்ததுன்னா, சப்ஜெக்ட் மேட்டர் இருந்ததுன்னா, ரிலவெண்ட் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதுக்கு வந்து 5 மார்க்கு. அடுத்து whether the candidate is clear, understandable and audible while presentation. ஆடியபிள் கூட மார்க் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக ப்ரெசென்ட் பண்ணாங்களா, அதாவது நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அப்படிலாம் வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருக்குது, இது எல்லாம் கன்சிடர் பண்ணி 5 மார்க் கொடுத்துறாங்க. 5 மார்க் இருக்குது, ரைட்டா. அதுக்கடுத்து லாங்குவேஜ், அதாவது வந்து த லாங்குவேஜ் இன் இங்கிலீஷ், தமிழ் லாங்குவேஜ், இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 5 மார்க் இருக்குது. அப்போ இன்டர்வியூவில் இந்த 3 டாப்பிக்கில் தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அனலைஸ் பண்ண போகிறாங்க. 15 மார்க் இருக்குது. நீங்கள் நல்ல விதமாக ப்ரெசென்ட் பண்ணால், உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருந்ததுன்னா, யூ கேன் கெட் மோர் தென் 12 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 15 மார்க்ஸ். இதெல்லாம் யுவருடைய ப்ரெசன்டேஷன், யுவர் டாபிக், அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் மாடுலேஷன், இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து நீங்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த 15 மார்க்கு உங்களுக்கு மார்க் அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வெரி குட் சான்ஸ் டு கெட் மோர் தென் 12 மார்க்ஸ் இன் அவுட் ஆஃப் 15 இன் இன்டர்வியூ. இது வந்து நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நல்ல ஒக்காபுலரி நல்லா இருக்கணும், சாஃப்ட் வேர்டு போடணும், வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கணும். இது எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு 15 மார்க்குக்கு 12 மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவனிங்க, இப்போ ஒரு மொத்தம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பேப்பர் 1ல் வந்து பார்ட் பியில் வந்து கெமிஸ்ட்ரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இது வந்து 150 மார்க் இருக்குது. பார்ட் பியில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 150 இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து ஒரு கொஸ்டின் 50 மார்க்கு. எக்ஸ்பீரியன்ஸு 15 மார்க்ஸு, அதுக்கு வந்து 2 மார்க்ஸ் ஃபார் 1 இயர். இதுதான் சொன்னேன். இன்டர்வியூக்கு 15 மார்க் அண்ட் டோட்டலாக 150 மார்க்ஸ் இருக்குது. இப்போ டோட்டல் மார்க் இஸ் 230. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் தமிழ் எக்ஸாம் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து மார்க்கு கிடையாது. அதுக்கு 50 மார்க்குக்கு 40% எடுத்து. தென் டிஸ்கிரிப்டிவ் டைப் சிலபஸில் என்னென்ன சிலபஸ்லாம் வருது அதை நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம். ஒன்று வந்து
இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது ஒரு புக் அவைலபிள். அந்த புக்கை வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்தியன் எக்கனாமி வந்து வெரி ஈஸி. கான்ஸ்டியூஷனை விட எக்கனாமி வந்து இந்த புக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மார்க்கெட்டில் அவைலபிள். இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்தியன் எக்கனாமிக் ஒரு 2 புக்கு அல்லது 3 புக்கு வாங்கி படிங்க. இந்தியன் எக்கனாமி. 3வது சப்ஜெக்ட் வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதுவும் மார்க்கெட்டில் அவைலபிள். இந்த புக்கையும் நீங்கள் என்ன செய்யலாம், வாங்கி படிச்சுக்கலாம். ஏதாவது 3 புக்கு வாங்கினா போதும். 4 ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக் ஆஃப் தமிழ்நாடு, இதுவும் நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி தான். இதையும் இந்த புக்கும் அவைலபிள். இதையும் வாங்கி பார்க்கலாம். அதுக்கடுத்து என்வாயன்மெண்ட் அண்ட் எக்காலஜிங்கிறது இந்த புக்கும், இதுவும் இப்போ அவைலபிள். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை எடுத்து படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6வது டாபிக் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கிடையாது, எஸ்ஐ டைப் கொஸ்டின் தான். அதனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு புக்கு வேணும். அதனால் இதில் ஈஸியாக இருக்கிறது என்ன இருக்குன்னா இந்தியன் எக்கனாமி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, என்வாயன்மெண்ட் அண்ட் எக்காலஜி, இதை மட்டும் நீங்கள் 3 புக்கை வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். 50 மார்க்கு. நல்லா கவனிச்சிங்க. ப்ரிப்பேர் பண்ணாமல் 300 வேர்ட்ஸ் எழுதுறது வந்து கஷ்டம். அப்போ இதில் 50க்கு உங்களுக்கு 45 மார்க் வரைக்கும் அல்லது 40 மார்க் வரைக்கும் கிடைக்கணும்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கணும். என்ன எதிர்பார்ப்பாங்க, இப்போ மாடர்ன் இந்தியன் ஃபிலிம்ஸ்னால் அதில் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதனுடைய கீ பாயிண்ட்ஸ் இது ஒன்றும் சொல்லப்போனால் அட்லீஸ்ட் 1 ஹவரில் யூ ஷுட் கிவ் 100 கீ பாயிண்ட்ஸ். 100 கீ பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் அதில் சொல்லணும். என்ன கேள்வி வைக்கிறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக பாயிண்ட்டு. இப்போ 300 வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, 50 மார்க் இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதனால் ஏதாவது ஒரு 2 புக்ஸ் அல்லது 3 புக்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். அந்த புக்கை வாங்கி நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா யூ கேன் ஸ்கோர் மோர் மார்க் இன் திஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர். இது எல்லாத்துக்குமே ஆவரேஜாக தான் எழுதுவாங்க. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து ஆவரேஜாக தான் எழுதுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதுக்காண்டி we are going to start a ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ் வந்து 26/10/2025 7 PM to 8 PM. இந்த டைமிங் வந்து இப்போதைக்கு 7 PM to 8 PM. 26ஆம் தேதி வந்து சண்டே. அதனால் 7 PM to 8 PM ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு எவ்ரிடே கிளாஸ் உண்டு. 7 PM to 8 PM கெமிஸ்ட்ரி நம்ம நடத்துவோம். அண்ட் எவ்ரி வீக்கு டெஸ்ட் உண்டு. ஆன் சண்டேயில் வந்து டெஸ்ட் உண்டு. எவ்ரி வீக் அந்த வீக்கில் நம்ம என்ன முடிச்சுக்கோமோ அந்த வீக்கில் உள்ள அந்த பூரா முடிக்கிறதுக்கு அந்த டெஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் எழுதிக்கணும். மண்டே அன்னைக்கு அதனுடைய ஆன்சர் கீயை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, யாருக்கு வில்லிங்னஸ் இருக்கோ அவங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். 882257 ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது வாட்ஸ்அப்புக்கு இதே தான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். இப்போ 26ஆம் தேதி சண்டே நைட் 7 PM to 8 PM வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக என்ன நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க இதில் கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பலாம். இட் இஸ் a golden chance to get the post of assistant professor in college. நல்ல சேலரி ஈக்குவலன்ட் டு IAS கலெக்டர். அதனால் விட்டுறாதீங்க. டே அண்ட் நைட்டாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் முக்கியம். டூரிங் தி ஆன்லைன் கிளாஸஸ் 10 யூனிட்டையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். அதில் இருக்கக்கூடிய 10 யூனிட்டையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். டெஸ்ட்டு வந்து எவ்ரி சண்டே வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள். 4 புக் இருக்குது. மெட்டீரியல் வித் அப்ஜெக்டிவ் கொஸ்டின், 3 அப்ஜெக்டிவ் கொஸ்டின் இருக்குது. மெட்டீரியல் 900 பேஜஸ் இருக்குது. இந்த 4 புக்குமே உங்களுக்கு ஹோல் சிலபஸ் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலேருந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு 150 மார்க் இருக்குது. அதில் நம்மளுடைய எய்ம் என்னென்னா டு கெட் 130 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 150 இன் கெமிஸ்ட்ரி. இதுதான் மெயின் எய்ம். இந்த எய்மோடு தான் நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிச்சுக்கணும். இட் இஸ் a golden opportunity for you. You can utilize in a successful manner. அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால் நிறைய பேர் வந்து PhD முடிச்சுட்டு இருப்பீங்க.
உங்களுக்கும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த தடவை இப்போ தான் செட் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி ரிசல்ட் விட்ருக்கான். அதுலேயும் இருக்குங்க. என்னை பொறுத்தவரையில் கம்பேர்ட் வித்து தட் இஸ் பிடிஎஸ் நெட் ஃபோர்ஸ், அதாவது வந்து 211 பேருக்கு அங்கே 20,000 பேர் பார்ட்டி போட்டாங்க. ஆனால் இங்கே அதே 197 பேருக்கு நீங்கள் வந்து நியர்லி ஒரு 5,000 to 6,000 அப்ளிகேஷன் தான் வரும். ஏன்டா குவாலிஃபைடு ஹேண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பிஹெச்டி முடித்தவங்க செட்டு முடித்தவங்க தான் குவாலிஃபைட். அப்படி உள்ளவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகம். இந்த வாய்ப்பை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் நல்ல முறையில் யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண பாருங்கள். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல். இது பற்றி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா இதுதான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். த நேம் ஆஃப் தி அகாடமிக் இஸ் ஏஎஸ்எம் அகாடமிக். உங்களுக்கு வெல் நோன் தெரியும். என்னுடைய நம்பர் 2 நம்பர் இருக்குது. 8825784447. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஏஎஸ்எம் அகாடமியுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்சோ. அண்ட் 9842520231. இந்த 2 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம். ரைட்டா? இதுதான் த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் அகாடமி. அகாடமி வந்து எங்கே இருக்குன்னா கடையநல்லூரில் இருக்குது. திஸ் இஸ் ஏஎஸ் அகாடமி கடையநல்லூர். அண்ட் வி ஹவ் posted more than 100 videos in YouTube regarding chemistry subject. 100 வீடியோ இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் அதை பாருங்கள். குவாண்டம் கெமிஸ்ட்ரி, குரூப் தியரி எல்லாத்துலேயுமே அதில் நம்ம கெமிக்கல் கினெட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வீடியோ இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்பெக்ட்ரா எதெல்லாம் கஷ்டமோ அந்தந்த டாப்பிக்கெல்லாம் வீடியோ வந்து ஏஎஸ்எம் அகாடமிக் இந்த வெப்சைட்டில் போய் அதை யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் வெரி குட் ஐடியா. அதே மாதிரி நீங்கள் யூ ஆர் வில்லிங் டு ஜாயின், you call this number. Okay.